அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். தூக்கத்தில் ஒருவருக்கு விந்து வெளியாகிறது, அப்போ இது எப்படி நாங்கள் இதனை தடுத்துக் கொள்வது, இதற்கான காரணம் என்ன என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக இவர் இயற்கையான ஒன்று, ஒருவர் தூக்கத்தில் இருக்கிற போது சில கனவுகளின் மூலம் அல்லது தானாக விந்து வெளியாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு அடிப்படையாக ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. சில நேரங்களில் அவருடைய உடலியல் காரணங்கள் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இதனை எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ணுவது என்று இதுக்கு நாங்கள் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொருவருடைய சிந்தனை, அவருடைய உடல் அமைப்பு, அவர் உண்ணுகின்ற உணவை பொறுத்து தான் இது தங்கியிருக்கிறது. ஆனால் குறிப்பாக ஒருவருக்கு இப்படி தொடர்ந்தேச்சியாக அது வெளியாகமாக இருந்தால் அது ஒரு நோயோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதை நாங்கள் வைத்தியரைத்தான் நாங்கள் நாட வேண்டும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது போன்று ஆயத்து குர்சியை ஓதுகின்ற போது ஒருவர் தூக்கத்திலிருந்து எழும்புகின்ற வரைக்கும் ஒரு பாதுகாவல் இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் அப்படி நாங்கள் ஆயத்து குர்சிகளை நாங்கள் ஓதிவிட்டு தூங்கினால் சில நேரங்களில் இப்படி ஏற்படக்கூடிய ஷைத்தானிய பாதுகாப்புகளிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறலாம். இப்படி தொடர்ந்தேச்சியாக எப்படி நிகழுமாக இருந்தால் அது நாங்கள் வைத்தியத்துறையோடு தான் இது சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் கிடையாது. வைத்தியத்துறையை நாடுகின்ற போது சில நேரங்களில் எங்களுக்கு நல்ல வழிகாட்டல் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சிந்தனை தூங்குகின்ற போது குர்ஆனை ஓதுவது, திக்ரு செய்வது என்கிற சிந்தனையோடு இருக்க வேண்டும். சிலர் உதாரணமாக ஆபாச படங்கள், அதே போன்று வேறு பல சிந்தனைகளோடு தூங்குகின்ற காரணங்களும் சில நேரங்கள் இதற்கு வழிவகுக்கக்கூடிய சூழல் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இவைகளை நாங்கள் தவிர்த்து விட்டு ஒரு நல்ல ஒரு சூழலில் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி காட்டுகின்ற ஒரு சூழலில் ஒருவர் தூங்குவாராக இருந்தால் சில நேரங்களில் இவர்களிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மனோநிலையில் தான் அவர்கள் அதை சிந்திக்க வேண்டும். எனவே அப்படி அது ஸ்கலிதம் ஆகி அந்த விந்து வெளியாகமாக இருந்தால் அது குளிப்பு சட்டமாகிவிடும். அவர் தொழுகின்ற போது, உதாரணமாக சுப தொழுகையை தொழுகின்ற போது அவர் குளித்து விட்டு தான் அவர் தொழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.